2020 சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வான நாளிலிருந்து IPL இருந்தும் ஓய்வு பெற்று விடுவார் என ஒவ்வொரு வருடமும் பேச்சு எழுவது வாடிக்கையாகிவிட்டது. 2023 தோனி தலைமையிலான CSK 5வது முறையாக IPL கோப்பையை வென்ற பிறகு இதற்கு பிறகாவது அவர் ஓய்வு அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வருடம் தோனியின் முழங்காலில் காயம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை எல்லாம் அவர் செய்து கொண்டார். ஆனால் 2024, 2025 என 2 வருடமும் முழுதாக விளையாடினார் தோனி. முதல் இந்திய அணியில் விளையாடி வந்த MS தோனி 2014 டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்தார். 2020 சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆனால் 44 வயதாகியும் IPL போட்டியில் தொடர்ந்து விளையாடி வருகிறார் தோனி. இதனால் CSK அணிக்கு உண்மையாகவே பலன் உள்ளதா அல்லது அவர் அணிக்கு பாரமாக உள்ளாரா, அவரால் வெற்றிகள் தடுக்கப்படுகின்றனவா என்கிற கேள்விகள் சமீப காலமாக எழுந்துள்ளன. ஒரு விஷயம் உண்மை, தோனி CSK அணிக்காக இத்தனை வருடமும் மாடாய் உழைத்திருக்கிறார் என்பதே நிஜம். அதனால் கடந்த 2 வருடங்களாக முழு உடற்தகுதியுடன் தோனி இல்லாமல் போனாலும் அவர் அணியில் தொடர்ந்து இடம்பெறுகிறார். 5 கோப்பைகளை வென்று தந்தவரிடம் கதவை திறந்து வைத்து வெளியே போ என்று அனுப்ப முடியாது. ஒரு குடும்பம் போல அனைவரையும் எண்ணும் CSK அதை செய்யாது. மேலும் தோனி ஆர்வத்தோடு விளையாட முன்வந்தால் தாராளமாக விளையாடட்டும் என்கிற எண்ணமே CSK அணி நிர்வாகத்திடம் இன்னும் இருப்பதாக தெரிகிறது. கடந்த 2 வருடங்களாக CSK அணி பிளே ஆஃபுக்கு தகுதி பெறாததுடன் கடந்த வருடம் முதன்முறையாக கடைசி இடத்தை பிடித்ததும் தோனியின் தேவை குறித்து பல கேள்விகளை எழுப்பிவிட்டது. 2025 ஒரு பேட்டராக நிறைய ஏமாற்றத்தை அளித்தார் தோனி. அவருடைய காயம் காரணமாக மிக தாமதமாகவே களமிறக்கப்பட்டார். RCBக்கு எதிராக 9வதாகவும் ராஜஸ்தானுக்கு எதிராக 7வதாகவும் விளையாட வந்தார். RCB உடனான ஒரு ஆட்டத்தில் 2 ரன்களில் தோற்றபோது அந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார் தோனி. எப்போது பேட்டிங் செய்ய வேண்டும் என்பதை தோனியே முடிவு செய்கிறார் என்று தகவல் தெரிவித்தார் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங். IPL 2025 பேட்டிங் செய்ய வந்த 13 இன்னிங்ஸில் 15 ஓவருக்குள் களமிறங்கியது 8 தடவை மட்டுமே. மேலும் அவர் உள்ளே வரும்போது பல ஆட்டங்களில் தோல்வி முகத்தில் இருந்தது CSK. பல விக்கெட்டுகளை இழந்தோ அல்லது அதிக ரன்கள் தேவைப்படும் போதோதான் தோனி மைதானத்துக்குள் வந்தார். தோனியால் நீண்ட நேரம் களத்தில் விளையாட முடியாத நிலை அணிக்கு தர்ம சங்கடங்களை உருவாக்கியது. சொந்த மண்ணில் சென்னையில் விளையாடிய 6 ஆட்டங்களில் 5 CSKவுக்கு தோல்வி கிடைத்தது. இதற்கு முன்பு இப்படி நடந்ததில்லை. இந்த வருடம் மட்டும் முன்னே வந்து தோனியால் விளையாட முடியுமா என்ன? சஞ்சு சாம்சன், ருத்துராஜ், ஆயுஷ் மாத்ரே, பிரேவிஸ், சிவம் துபே என பல அதிரடி பேட்டர்கள் அணியில் ஏற்கனவே இருக்கும் போது மீண்டும் 15 ஓவர்களுக்கு பிறகு களமிறங்கும் சூழல் தான் ஏற்படும் போல் இருக்கிறது. மேலும் தோனி கடைசியில் வரும்போது சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு 1-2 ஓவர்களை மிச்சம் வைக்க எதிரணிகள் திட்டமிடுவது வழக்கமாகிவிட்டது. இதனால் ஒரு பேட்டராக அணிக்கு தோனி எப்படி நன்றாக பங்களிக்க போகிறார், வெற்றிக்கு உதவப் போகிறார் என்கிற கேள்விகள் இந்த வருடமும் எழுகின்றன. தோனி அணியில் இருப்பதால் ஒரு பிரதான பேட்டரை, அதுவும் சுழற்பந்து வீச்சை நன்கு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பேட்டரை அணியில் சேர்க்க முடியாத நிலைமையும் உள்ளது. இந்த விமர்சனங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை தோனிக்கு ஏற்பட்டுள்ளது. 2024 IPLலும் இதுபோல தாமதமாக விளையாட வந்தாலும் அதிரடியை அவர் நிறுத்தவில்லை. 14 ஆட்டங்களில் 161 ரன்கள் மட்டும் எடுத்தாலும் 13 சிக்சர்களை அடித்தார். ஸ்ட்ரைக் ரேட் 220.54. கடந்த 2 வருடங்களில் அதிக சிக்சர்களை அடித்த CSK பேட்டர்களில் துபேவுக்கு அடுத்ததாக தோனிக்கு 2வது இடம் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். கடந்த வருடம் CSKவின் கடைசி ஆட்டம் அகமதாபாத்தில் நடைபெற்றது. 2026 விளையாடுவது குறித்து கேட்டபோது இன்னும் 4-5 மாதங்கள் கழித்து முடிவெடுப்பேன் என்றார் தோனி. ஒவ்வொரு வருடமும் உடற்தகுதி நன்றாக இருக்க கூடுதலாக 15% உழைக்க வேண்டி இருக்கிறது என்றார்.
ஆர்வம் எவ்வாறு உள்ளது, உடற்தகுதி எப்படி உள்ளது, அணிக்கு உங்களால் எவ்வளவு பங்களிக்க முடியும், நீங்கள் அணிக்கு தேவைப்படுகிறீர்களா இல்லையா, இதெல்லாம் முக்கியம் என்றார். என் கிரிக்கெட் வாழ்க்கை இத்துடன் முடிந்தது என்றும் கூறவில்லை, அடுத்த வருடம் திரும்புவேன் என்றும் கூறவில்லை. உண்மையில் எப்போது வழிவிட வேண்டும் என்பது தோனிக்கு தெரியாமல் இல்லை. 2014 டெஸ்ட் கிரிக்கெட்டில் கேப்டன் பதவிக்கு யாரும் எதிர்பாராத தருணத்தில் கோலிக்கு வழிவிட்டார். அதுபோல வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டில் 2017 தோனி சத்தமே இல்லாமல் வழிவிட கோலி கேப்டன் ஆனார். அதே போல சிஎஸ்கேவிலும் முதலில் ஜடேஜாவுக்கும் பிறகு ருத்ராஜ் கெய்க்வாடுக்கும் வழிவிட்டார். ஆனால் ஒரு வீரராக இவ்வளவு நாள் சிஎஸ்கேவுக்காக அவர் விளையாடுவதற்கு காரணம் சிஎஸ்கே மீதான கடமை உணர்ச்சி. மேலும் தோனிக்காக சென்னையில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க உள்ள மைதானங்களில் ரசிகர்கள் வந்து குவிகிறார்கள். அவர்களை தவிக்க விடுவது எளிதான செயலா? கடைசி ஓவர்களில் அதிரடியாக விளையாட இன்னும் தோனியின் உதவி தேவைப்படுகிறது என்றே சிஎஸ்கே அணி நிர்வாகம் கருதுவதாக நாம் எண்ணிக்கொள்ளலாம். கேப்டனாக இல்லாவிட்டாலும் திட்டமிடுதல்களில், மைதானத்தில் முடிவுகள் எடுப்பதில் தோனி அருகில் இருப்பது ஒரு கேப்டனுக்கு வேலையை எளிதாக்கும் அல்லவா? தவிரவும் கெய்க்வாட் ஒரு கேப்டனாக முன்னேறும் வரை அருகில் தோனி இருக்க வேண்டாமா? இதெல்லாம் சிஎஸ்கே நிர்வாகத்தின் விருப்பமாக இருக்கலாம். தோனிக்கும் இது தோன்றி இருக்கலாம். சமீபத்தில் தோனி பற்றி ஜியோ ஹாட்ஸ்டார் நிகழ்ச்சியில் டிவில்லியர்ஸ் ஒரு விஷயம் சொன்னார். தோனி தனது பேட்டிங்கினால் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பது தெரியும், ஆனால் அவர் கீழ்வரிசை பேட்டராகவே களமிறங்குகிறார். மேலும் தற்போது அவர் கேப்டனாகவும் இல்லை. இதனால் தவறான காரணங்களுக்காக ஒரு இடத்தை நிரப்புவது போல உள்ளது. குறைந்தபட்சம் 6வது வீரராவது அவர் களமிறங்க வேண்டும் என்றார். உண்மையில் சிஎஸ்கே ரசிகர்களும் இதைத்தானே விரும்புவார்கள். அணியில் சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல் என 2 விக்கெட் கீப்பர் பேட்டர்கள் இருப்பதால் இந்த வருடம் இம்பாக்ட் வீரராக தோனி களமிறங்குவாரா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. தோனியால் களத்துக்கு வெளியே நிறைய நல்லது நடக்கிறது. சென்னையில் மட்டுமல்ல, இந்தியாவில் எங்கு சென்றாலும் மைதானத்தில் மஞ்சள் உடைகள் அணிந்த ரசிகர்களையே அதிகமாக காண முடிகிறது. 2023 IPL இறுதிச் சுற்றில் அகமதாபாத் மைதானத்தில் அகமதாபாத்துக்கு எதிராக சிஎஸ்கே விளையாடியும் பாதிக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மஞ்சள் உடைகளில் வந்து சிஎஸ்கே வெற்றியை கொண்டாடியதையும் நாம் பார்த்தோமே. இதனால் தனிப்பட்ட முறையில் சிஎஸ்கே என்கிற பிராண்ட் வளர்வதற்கும் முக்கிய காரணமாக உள்ளார் தோனி. தவிரவும் டிக்கெட் விலை எவ்வளவு வைத்தாலும் தோனியை பார்க்க கூட்டம் கூட்டமாக ரசிகர்கள் வருகிறார்கள். அவர் எப்போது பேட்டிங் செய்ய வந்தாலும் ரசிகர்களின் ஆரவாரமும் விசில் சத்தமும் காதை பிளக்கின்றன. சிஎஸ்கேவுக்கு மட்டுமல்ல, IPL போட்டிக்கும் அதிகாரப்பூர்வமற்ற விளம்பர தூதராக உள்ளார் தோனி. அவரை பிரித்து IPL போட்டியையே பார்க்க முடியாது. சென்னையுடனான தோனியின் பந்தம் IPLக்கு முன்பே தொடங்கிவிட்டது. 2005 தனது முதல் டெஸ்டை சென்னையில் தான் விளையாடினார் தோனி. IPL போட்டியில் தனது கடைசி ஆட்டத்தை சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடவே விருப்பம் என்றும் தோனி கூறியுள்ளார். 2021 IPL கோப்பையை வென்ற பிறகு என் ஸ்ரீனிவாசன் சொன்னார், தோனி இல்லாமல் சிஎஸ்கே இல்லை, சிஎஸ்கே இல்லாமல் தோனி இல்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவை ரசிகர்கள் ஏற்பார்களா என்பதுதான் சந்தேகம்.